ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக சட்டுன்னு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வைக்கணும், மாவு ஆட்டணுங்கிற அவசியம் எதுவும் இல்லைங்க. அதெல்லாம் டைம் எடுக்கும். அதனால் சட்டுன்னு குயிக்காக செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி ஒரு 2 துண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதிலையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாங்க. நீங்கள் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு அந்த தோசையிலையும் புளிப்பு தெரியுங்க. அதனால் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு தோசை ஊற்ற வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் நம்மளுக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சுடுறதா இருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் இப்போ உடனே சட்டுன்னு செய்கிறதுனால இதில் கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணுறேங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா மாவு தான். இது கூட கொஞ்சமாக சின்னதாக பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் இன்னும் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் சட்டுன்னு செய்கிறதுனால இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா அது வேகிறதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் லேட் ஆகுங்க. அதனால தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிருச்சுன்னு. அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் எவ்வளோ சூப்பராக 10 நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மட்டும் ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றி விடுங்க. அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தோசை மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு டபுள் சைடு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்து அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், டபுள் சைடும் நல்லா வெந்து பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை எடுத்தேங்க. அதில் எனக்கு 10 தோசை கிட்ட கிடச்சிச்சு. நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் டிஃபன் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.